இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ, இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1996 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 211 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/8/2025, அதாவது ஆகஸ்ட் 12 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 டேஸ் தான் இருக்குது. இந்த 23 டேஸும் உடனே உங்களுக்கு போயிடும். அதனால் பிறகு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு முடியாது. இப்போ இருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆல் அப்ளிகேஷன், எல்லாத்துக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன. கண்டிப்பாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். இது வந்துட்டு ஃபார் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். சிக்னேச்சர் வேணும், ஆதென்டிகேஷன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடுங்க. சிக்னேச்சரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட வேண்டியது இந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ப்ரூஃப்காக இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் 12th மார்க் ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஷீட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வேணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டிக்காக. அடுத்தபடியாக பிஜி டிகிரி ப்ளஸ் மார்க் ஷீட், அதாவது பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஷீட், இதுவும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறமா இந்த பிஎட் சர்டிஃபிகேட்ஸ், அதனுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், அதே போல் பிபிஎட், எம்பிஎட், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் குவாலிஃபிகேஷன். கண்டிப்பாக இந்த பிஎட், பிபிஎட், இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்போ இதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th 12th யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட், பிஜி சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், பிஎட், பிபிஎட், எம்பிஎட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட், இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இது கூட இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும். அப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் இப்போ நிச்சயம் வைக்க வேண்டியிருக்கும், அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரணும், என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படிங்கிறதுக்கான இந்த சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் கோட்டா. இப்போ தமிழ் மீடியம் கோட்டா இவங்க வந்து அந்த கோட்டாவில் நீங்கள் வந்து வேலைக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அடுத்தபடியாக டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி ப்ளஸ் ஜெண்டர் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கிளைம் பண்ணுறவங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி அப்லோட் பண்ணணும். அதே போல் இந்த ஜெண்டர் சர்டிஃபிகேட் இதையும் அவங்க அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஐடி கார்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா. அப்போ இது இவங்க கண்டிப்பாக வைக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஐடி கார்டு அப்லோட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் அவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடணும். அடுத்தபடியாக இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடியூட் இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் கடைசியாக எந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தீங்க அங்கே என்ன பண்ணியிருக்கணும், இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும். நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வெளியே போகும்போதே கொடுத்துருப்பாங்க, அது இருந்தாலும் ஓகே தான். மற்றபடி நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம். அடுத்தபடியாக கேரக்டர் சர்டிஃபிகேட். இப்போ கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏ, குரூப் பி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு எல்லாருக்குமே தேவை. அதே போல் இதில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எல்லாருக்கும் தேவை.
அதுக்கப்புறமா இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ஓசி, இப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த என்ஓசி வைக்கணும், நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். இது எல்லாமே அனக்ஷரில் கொடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதுக்கப்புறமா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, இன்டர்னல் கோட்டா, இஃப் கிளைமிங் இன்டர்னல் கோட்டா, அவங்க வந்துட்டு இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வைக்கணும், அப்லோட் பண்ணணும். அடுத்தபடியாக ஈக்குவலன்ஸ் ஜிஓ, இஃப் யுவர் டிகிரி இஸ் ஈக்குவலன் டு ரெக்யூர்ட் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சிலர் வந்துட்டு இந்த இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினா வேறு ஏதாவது அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இல்லைன்னா மைக்ரோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்டா அப்படிங்கிறதுக்கான இந்த ஈக்குவலன்ஸ் ஜிஓ கண்டிப்பாக வைக்கணும். இந்த வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்லேயே நிறையா இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜிஓ கொடுத்துக்கிறாங்க. அதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடலாம். உங்களுடைய இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஈக்குவலண்டாக இருக்குதா, இந்த ஜிஓ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும், மென்ஷன் பண்ணி எந்த ஜிஓ எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா. அப்போ இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வைக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா இவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா நீங்கள் உங்கள் மொபைலில் கூட நல்லா நீட்டாக ஸ்கேன் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிடலாம். அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் கோட்டா இருந்துச்சுன்னா, அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி ப்ளஸ் ஜெண்டர் சர்டிஃபிகேட், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஐடி கார்டு, அடுத்தபடியாக கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி, இங்கேயாவது இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாச்சுன்னா அவங்க வந்து என்ஓசி கண்டிப்பாக திரும்ப எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா என்ஓசி வைக்கணும். அடுத்தபடியாக சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, இன்டர்னல் கோட்டாக அப்ளை பண்ணுறவங்க, அடுத்தபடியாக ஈக்குவலன்ஸ் ஜிஓ. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக கொண்டு போகணும். ஏற்கனவே நம்ம அங்கே ஒரு செட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம். அது கூட இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக வச்சுக்கணும். பிஃபோர் அப்ளையிங் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நீட்டாக போட்டுக்கிடுங்க. வரிசையாக என்னென்ன சர்டிஃபிகேட் இது அப்படிங்கிறத நீட்டாக அதை அந்த நேம் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் வந்து முடியும். போஸ்டிங் கிடச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா அது வந்து பிரச்சனையாயிரும். அதனால் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஃபைல் ஃபார்மேட் அண்ட் சைஸ் கைட்லைன்ஸ், என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஜேபக், பிஎன்ஜி, டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ அந்த சைஸ் பிடிஎஃப் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 கேபிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும், பிலோ 500. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 to 60 கேபி, இந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 30 கேபி. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுடைய அந்த ஃபைல் சைஸ் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. சரி, இல்லைன்னா அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆயிரும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல எந்த கேபிக்குள்ளே இருக்குது, எவ்வளவு சைஸ் இருக்குதுங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஈஸியாக முடியும். அப்லோட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன், நோ செகண்ட் சான்ஸ் லெட்டர். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிடணும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. தவறுதலாக அப்லோட் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்குதா, பார்க்குறதுக்கு நல்ல கிளியராக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துடுங்க. ஸ்கேன்டு ஃபைல்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் ஃபைல்ஸாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யூஸ் அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ் ஒன்லி. அதாவது இந்த ஹேண்ட் ரிட்டன் இல்லைனா இன்ஃபார்மல் வெர்ஷன் வேறு எதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடாதீங்க. எல்லாமே அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான். அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த உங்களுடைய நேம்ஸ், அதே போல் டேட் ஆஃப் பர்த்து, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணியிருக்கிறா, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதுவும் டபுள் செக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நேம்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது அப்ளை பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால் இப்போ இருந்தே இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் ஒரு 2 நாளுக்குள்ளேயாவது உங்களால் அப்ளை பண்ணி முடிக்க முடியும். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிடலாம். சரிங்களா. அப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2025. அப்போ இன்னும் ஒரு 23 டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது.
ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்காக ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும். அதே போல் லைவ் கிளாஸ், வீடியோ கிளாஸு, பிடிஎஃப் நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 211 போஸ்டிங் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இந்த பே கமிஷன் வேறு வரப்போகுது. பே கமிஷன் வந்துட்டுனா அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு வந்து 80,000க்கு மேலே உங்களுக்கு வரும். அதனால் இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணுங்க. போஸ்டிங் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி இந்த கிளாஸஸ் டிஸ்கஷன், அதுக்கப்புறமா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிவிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.